அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு பகுதி 2ல் குடியுரிமை பார்க்கலாம். ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ குடியுரிமை 5லிருந்து 11 வரைக்கும் பார்க்கலாம். குடியுரிமை விதிகள் 5 11 வரை. விதி 5 என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பில் ஜனவரி 26, 1950 அன்றைக்கி தான் குடியரசு தினமாக நம்மளை அறிவிச்சுக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை வழங்குது. விதி 5 அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை வழங்குது. ஓகேவா? நம்ம குடியரசு நாடு அறிவிச்சுக்கிறதுக்கு அப்புறம் அன்னையிலேருந்து நம்ம மக்களுக்கு குடியுரிமை வழங்குகிறோம்னு சொல்கிறது விதி 5. விதி 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். ஓகேவா? பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோன்றது விதி 6 சொல்லுது. விதி 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியா வந்தவர்களுக்கு குடியுரிமை. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சவொடனே இந்தியாவில் இருந்தவங்க சரி இந்தியாவில் இருந்த முஸ்லீம் திரும்பி நாங்கள் பாகிஸ்தான் போகலான்னு விரும்பி அங்கே போகிறாங்க. திரும்பி அங்கே பிடிக்காமல் இந்தியாவே பரவாயில்லன்ட்டு திரும்பி இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. ஓகேவா? இப்போது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்லேருந்து திரும்பி இந்தியா வரவங்களுக்கு விதி 7. 6 என்ன சொல்லுது? பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை. 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் திரும்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரவங்களுக்கு குடியுரிமைன்றது விதி 7 சொல்லுது. விதி 8 பிரிக்கப்படாத இந்தியா 1947 வரை பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு பகுதியாக தான் இருந்தது. எல்லாமே ஒன்றா தானே இருந்தது. ஸோ அங்கே பிறந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க விருப்பப்பட்டா இந்திய குடியுரிமையை பெற்றுக்கலாம். அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அந்நாட்டு தூதரகத்தில் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை பெற முடியும். அது ஒன்றும் இல்லைங்க, 1947க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. ஓகேவா? அப்போது இந்தியாவில் பிறந்து 47க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னா இப்போ அவர் இந்திய குடியுரிமை பெற விரும்புகிறார் அப்படின்னா அந்நாட்டு தூதரகத்தில் அவர் பதிவு செய்வது மூலமாக இந்திய குடியுரிமை கொடுக்குறோம். அது விதி 8ல் சொல்லப்படுது. சரியா? விதி 9 வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை இழந்துடும். வேறொரு நாட்டில் குடியுரிமை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்திய நாட்டு குடியுரிமை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை செயலிழப்பாகுது. அதுதான் விதி 9. விதி 10 இந்திய குடிமக்களாக பிறந்த ஒவ்வொரு நபரும் தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருப்பார். இப்போ நம்மளாம் இந்தியாவிலே பிறந்தவங்க, அதாவது நம்ம குடியுரிமையை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? விதி 11 குடியுரிமை சம்பந்தமாக எந்த ஒரு விதிகளையும் வகுக்கவும் நீக்கவும் பாராளுமன்றத்திற்கே அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது 11. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் பார்த்துலாம் பாருங்கள். விதி 5 என்ன சொல்லுது? 1950 ஜனவரி 26 அனைவருக்கும் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை கொடுத்தோம் அப்படின்றது விதி 5. 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு. 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் திரும்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு. விதி 8 பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அவங்க இந்திய குடியுரிமை பெற விரும்பினால் அவங்களுக்கு கொடுக்கலாம் பதிவு செய்வதன் மூலமாக அந்நாட்டு தூதரகத்தில். அது விதி 8. விதி 9 வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை செயலிழந்துவிடும். விதி 9. 10 இந்திய குடிமகளாக பிறந்த ஒவ்வொரு நபரும் தனது குடியுரிமையை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். விதி 10. 11 குடியுரிமை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றினாலும் ஏதோ ஒன்று செஞ்சாலும் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அது அனுமதி இருக்குது, வேறு யாராலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது விதி 11. வெளிநாட்டுவார் இந்தியர்கள் தினம் 2003 பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2003 தான் கொண்டாடுறப்படுற நாள் ஜனவரி 9. ஓகேவா? குழு LM சிங்வி குழுவினுடைய பரிந்துரை தான் இது. 2003 புதுடெல்லியில் கொண்டாடணும். கடைசியாக 2 வருஷத்துக்கு ஒரு முறை இதை கொண்டாடுறோம். 2022 புதுடெல்லியில் திரும்பவும் கொண்டாடணும். சரியா? வெளிநாட்டுவார் தமிழர்கள் தினம்னு இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
ஜனவரி 12 வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த வருஷத்துலேருந்து தான் கொண்டாடுறோம். ஓகே, ஜனவரி 12 இன்னொரு முக்கியமான நாள், தேசிய இளைஞர்கள் நாள். யாருடைய பிறந்த நாள்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குடியுரிமை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இதர தகவலையும் பார்த்துருவோம். குடியுரிமை, இந்தியா ஒற்றை குடியுரிமையை பின்பற்றுகிறது. ஓகேவா, இது எங்கே நம்ம எடுத்தோம்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். அமெரிக்கா சொல்லக்கூடாது, அமெரிக்கா இரட்டை குடியுரிமையை பெற்ற நாடு. ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் உரிமையை பற்றியும் கடமையை பற்றியும் படிப்பது தான் குடிமையியல். சிவிக்ஸ் என்பது எந்த மொழி சொல்ன்றது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின், லத்தீன் மொழி சொல். அதுக்கு பொருள் என்னன்னா குடியிருப்பாளர்கள் அல்லது நகர அரசில் வசிப்பவர்கள்னு சொல்லுவாங்க. குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்தது. பிறப்பால் குடியுரிமை, வம்சாவழியால் குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை, இயல்புரிமை மூலம் குடியுரிமை, பிரதேச இணைவுகள் மூலம் குடியுரிமைன்னு 5 முறையில் நம்ம கொடுக்குறோம். குடியுரிமை எத்தனை வகையில் கொடுக்குறோம்னா 5 வகையில் கொடுக்குறோம். 1 பிறப்பால், 2வது வம்சாவழி, 3வது பதிவு, 4வது இயல்பு, 5வது பிரதேச இணைவுகளின் மூலமாக கொடுக்குறோம். ஓகேவா, அப்படி லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரதேசன்ற பிறப்பால் குடியுரிமை. பிறப்பால் குடியுரிமை இந்தியாவில் 1950 ஜனவரி 26 ஜூலை 1 1987 வரைக்கும் இந்தியாவில் பிறந்த குழந்தை எந்நாட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை நம்ம கொடுத்தோம். ஓகேவா, 1987 கம்பேர் பண்ணி படிக்கிச்சா நல்லாயிருக்குன்றதுக்காக 1987 மாநிலங்கள் உருவாக்கப்படுது. புது மாநிலங்களா, மிசோரம் 23, அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலம், கோவா 25வது மாநிலம். இது 3மே 1987 தான் பிரிச்சிருப்பாங்க. சரியா, அந்த ஆண்டு வரைக்கும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வரைக்கும் இந்தியாவில் பிறந்த எந்த நாட்டுக்காரங்க இந்தியாவில் தங்கி இந்தியாவில் பிறந்தாலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு இருந்தது. ஜூலை 1 1987 பிறக்கும் குழந்தைகள் டிசம்பர் 3 2004 வரைக்கும் இருவரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. 87க்கு மேலே என்ன சொன்னாங்க, 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்தியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2004க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2004க்கு பின் பிறந்த குழந்தைகள் பெற்றோர் இருவரும் இந்தியராக இருக்கணும் அல்லது இருவரில் ஒருவர் இந்தியராகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடிபெயராதவராகவும் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, 1950 87 வரைக்கும் எந்நாட்டவராக இருந்தாலும் இந்திய குடியுரிமை, இந்தியாவில் பிறந்திருந்தால் இந்திய குடியுரிமை கொடுத்துட்டாங்க. 87க்கு அப்புறம் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்தியராக இருக்கணும்னு சொன்னாங்க. இது 2004 வரைக்கும் தொடர்ந்தது. 2004க்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, 2 பேருமே இந்தியராக இருக்கணும், இல்லையா ஒருத்தர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே குடிபெயராதவராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து வம்சாவழி மூலம் குடியுரிமை 1950 ஜனவரி 26 முதல் டிசம்பர் 10 1992க்கு முன்னால் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவர்கள் தந்தை இந்தியாவைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர் குடியுரிமை. இது வம்சாவழி மூலமாக கொடுக்குறதுங்க. 1950 1992 வரைக்கும் வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தை அவனுடைய அப்பாவாக இருந்தால் மட்டும்தான் இந்திய குடியுரிமை பெற முடியும். ஓகேவா, இது ஏன் இப்போது பெண்கள் அங்கே போய் வேறு நாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 1992 அப்போ தான் அந்த கோரிக்கைகள்லாம் வருது. 1992க்கு பிறகு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். 92க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தந்தை குடிமகனாக இருந்தால் தான் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்தாங்க. 92க்கு அப்புறம் தந்தை தாய் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்தாலும் கொடுத்தாங்க. 2004க்கு அப்புறம் 1992 2004 வரைக்கும் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்தால் கொடுக்கலான்னு சொன்னாங்க. 2004க்கு அப்புறமா வெளிநாட்டில் பிறந்தாலும் பிறந்து 1 வருடத்திற்குள்ளாகவே இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவழி குடியுரிமை வழங்கப்படாது. ஒன்றும் இல்லை, 2004க்கு அப்புறம் பதிவு செஞ்சிடணும். 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அவங்க 1 வருஷத்துக்குள்ளே பதிவு செஞ்சிடணும். அப்படி செய்யப்படலாம் குடியுரிமை கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க 2004.
பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை. இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒருவர் எந்த ஒரு நாட்டவராக இருந்தாலும் பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமையை பெறலாம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டிலும் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போது நம்ம சொல்கிறோம்ல, பதிவு செய்யாமல் 1 வருஷத்துக்குள்ளே பதிவு செஞ்சுருக்கணும், பதிவு செய்யாமல் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி பதிவு செய்தல் மூலமாகவும் வந்து வாங்கிக்கலாம். வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இங்கேருந்து போயிட்டாங்க, இந்திய குடியுரிமை தோந்துட்டாங்க, வேறு நாட்டில் குடியுரிமை வாங்கிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, திரும்பி இங்கே வரணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், 7 வருஷம் தங்கியிருக்கணும். இதற்கு குடிமக்களை இந்திய குடிமக்களை இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொள்கிறார்கள், இல்லை மணப்பெண்ணை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா? ரீசெண்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்தது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களும் 7 வருஷம் தங்கியிருந்து அதுக்கப்புறம் தான் இந்திய குடியுரிமையை வாங்கிக்கிறாங்க. அடுத்து இயல்பு குடியுரிமை. ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமையை வழங்குது. வந்து நாங்கள் இந்திய குடிமகனாக இருக்க விரும்புகிறோன்னு சொல்லிட்டு மத்திய அரசு எழுதி கொடுக்குறாங்க, விண்ணப்பிப்பதன் மூலமாக வழங்குது. எந்த நாட்டின் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டில் குடிமகனாக ஆகுவதை தடுக்கும் வகையில் இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. எந்த நாட்டிலையுமே குடியுரிமை வாங்கலைங்க ஒருத்தர், அவர் இந்தியாவில் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு குடியுரிமை தர விரும்புகிறோம். வேறு நாட்டை போய் அவங்க குடியுரிமை வாங்க வேணாம், நம்ம நாட்டில் தான் வசிக்கிறாங்களே, நம்ம நாட்டிலே குடியுரிமை வாங்கிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தடுக்கிறதுக்காக, வேறு நாட்டை போய் குடியுரிமை வாங்காமல் தடுக்கிறதுக்காக இயல்பு குடியுரிமை நம்மளாம் வழங்கும். ஏன்னா நம்ம நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதருக்கு தான். வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கலாம். வெளிநாட்டில் இருந்து குடியுரிமை அவங்க திறந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கலாம். ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் இருக்கும் பட்சத்தில் குடியுரிமை வழங்கலாம். இயல்பு குடியுரிமை இங்கே வந்து வேலை செஞ்சாலோ இங்கே தங்கியிருந்தாலோ கொடுக்குறாங்க. நல்ல பண்புகள். அரசியமைப்பு 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி சொல்கிறோம். அந்த 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகள் ஏதேனும் ஒரு மொழி போதிய அறிவினையும் பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமை பெறலாம். ஆரம்பத்தில் 18 இருந்தது, இப்போ 22 மொழிகளாக இருக்குது. 12 மாதம் தங்கி இயல்பு குடியுரிமையை பெறலாம். இயல்பு குடியுரிமையை பெற எவ்வளோ நாள் தங்கியிருக்கோம்னா 1 வருஷம் 12 மாதம். இப்படி யாராவது நம்ம இந்தியாவில் குடியுரிமை வாங்கியிருக்காங்களா சார்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வாங்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டு அன்னை தெரசா அம்மையார் வாங்கியிருக்காங்க. 5வதா பிரதேச இணைவுகள் மூலம் குடியுரிமை. வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பிரதேசத்தை இணைச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்காக பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1984 பிரெஞ்சு அரசு கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிச்சிட்டாங்க. 1962 இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசமாக 14வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக 1962 இந்தியாவோட இணைச்சிக்கிட்டோம். 1962 12வது சட்டத்திருத்தம் மூலமாக டையூடாமனையும் 14வது சட்டத்திருத்தம் மூலமாக புதுச்சேரியையும் நம்ம இணைச்சிக்கிட்டோம். சட்டத்திருத்தமும் முக்கியம். இது 12வது, இது 14வது சட்டத்திருத்தம் 1962 தான். குடியுரிமை எப்படியெல்லாம் இழக்கிறாங்க? ஒருவர் தானாக முன் வந்து இந்திய குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் இழத்தல். தானாகவே போய் இல்லைங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிடுவேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணான்னு வந்து தானாக வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்குது. 2வது, இந்திய குடிமகன் வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை இழக்கப்படுது. நீ வெளிநாட்டில் போய் கிரீன் கார்டோ இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் போய் அந்த குடியுரிமையை வாங்கிட்டேன்னா இந்திய குடியுரிமை தானாக செயலிழக்குது. 3வது, குற்றம் எதிரி நாட்டுடனான வணிகம், அரசியலமைப்பை மீறுதல் போன்ற செயல்கள் மூலமாக அரசு ஒரு ஆணையின் மூலம் இந்திய குடியுரிமையை நீக்குகிறது. ஓகேவா? ஏதாவது குற்றம் செஞ்சுட்ட இல்லை எதிரி நாட்டோட வணிகம் பண்ணுற இந்த மாதிரி அரசியலமைப்பை மீறி சில விஷயங்களை நீ செய்கிறனா குடியுரிமை இழக்கப்படுகிறது. ஒருவன் தன்னுடைய குடியுரிமையை தான் மாற்ற முடியும், நாட்டுரிமையை மாற்ற முடியாது. அடுத்த கிளாஸ் அடிப்படை உரிமைகளை பார்க்கலாம். நன்றி.